நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை. அவர் திரளான ஜனங்களை கூடி பரலோக ரகசியங்களை, மறைப்பொருட்களை ஊமையாக கதைகளாக சொல்லி ஜனங்க அதை புரிஞ்சு கொள்கிறதுக்காக யார் தாகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும். இந்த 5 பேர் தேவையான எண்ணெய்க்கு மேலாக வைத்து கொண்டிருக்காங்க. 5 பேர் குறைவான எண்ணெய் வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அவர்கள் நித்திர மயக்கத்தில் இருக்கிறாங்க. குறைவான எண்ணெய் கொண்டு போனவங்க, அதிக எண்ணெய் கொண்டு போனவங்க காத்துட்ருக்காங்க. இந்த கதையை சொல்லிகிட்ருக்கார். மணவாளன் வர சத்தமாயிற்று. உடனே எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்தி பார்க்கும்போது எண்ணெய் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது 5 புத்தியுள்ள 5 பேர்கிட்ட எண்ணெய் கேட்கும்போது அவங்க எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, அதிகமாக இல்லை என்று சொல்லி, நீங்கள் யாராவது விற்று இருந்தாக்கா போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறாங்க. இந்த கதையை நம்ம இயேசு சொல்லுகிறார். மாம்சமான ஜனங்களுக்கு இது ஒரு மாம்சமான ஒரு கதையாக தெரியும். ஆனால் தாகமாக வாஞ்சியாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கதையில் இருக்கிற ரகசியம் என்னவென்றால், எண்ணெய் என்பது அவருடைய வார்த்தை. நாம் விளக்கு நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். நமக்கு நித்திய ஒரு மணவாளன் நம்ம கொண்டு போகிற வரைக்கும் நம்ம காத்துட்ருக்க வேண்டும். என் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை அவர் ஓமைகளாக ஒரு கதையாக சொல்லி நமக்கு மனசில் பதிர அளவுக்கு வச்சுருக்கார். யார் ஒருவர் தாகமாக இருக்கிறீர்களோ அவர்களே நித்தியத்துக்கு போக முடியும். குடும்ப ஜெபம், ஓய்வு நாள் ஜெபம், எல்லா காரியங்களும் நீங்கள் ஜெபித்து முன்வைக்கிறது, இப்படியாக காரியங்களை நம்ம எல்லா காரியங்களும் உண்மையோட உத்தமத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் 7 குத்துவிளக்கில் இருக்கிற ரகசியங்களை நிறைவேற்றுதலையும் தேவனுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றலையும் நம்ம உத்தமமாக இருந்தோம் சொன்னாக்கா மணவாளன் வருவார். இந்த மணவாளன் வந்து அந்த 5 பேரை கொண்டு போயிட்டார். மீதி 5 பேர் போனவங்க வரலை. இவங்க கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறமா அவங்க நிதானமாக வந்து கதவை தட்டுறாங்க. அந்த மணவாளன் கதவை அடைத்துட்டு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இயேசுவை அறிந்தும் அறியாமலும் கீழ்ப்படியாமலும் இருந்தோம் சொன்னாக்கா, தேவ பயமில்லாது இருந்தோம் சொன்னாக்கா, இந்த பூமியில் இருக்க எல்லா சுதந்திரமும் கிடைக்கும், ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்காது. அந்த மணவாளன் வீட்டில், கல்யாண வீட்டில் இடம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் ஆயத்தமாக காத்திருக்கணும், தாகத்தோடு இருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும். என் தேவ பிள்ளைகளே, இந்த கல்யாண வீட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில் அவருடைய வருகை, மணவாளனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்பாக கொள்ள நயம் வருகிறது என்று சொன்னாங்க. வந்து கடந்து போயிடுச்சு. அநேகர் மரித்து போனாங்க. சில வருடங்களுக்கு பிறகு கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. எங்கேயோ வருது என்று இருந்தாங்க. அதுலேயும் அநேகர் மரித்து போனாங்க. நம்ம தேசத்துக்கே வந்துடுச்சு. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, யுத்தங்கள் நடக்கும்னு சொன்னார். யுத்தங்கள் நடந்துட்டுருக்குது. யுத்தங்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் நம்ம நெருக்கத்தில் வந்துட்டுருக்குது. நாளைய தினம்
நாம் அவருக்காக காத்திருந்தோம்னு சொன்னாக்கா எந்த விதத்திலும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. அவர் உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தி நித்தியத்துக்காக தெரிஞ்சு கொண்டு இந்த பூமியிலையும் சுதந்திரமாக வைப்பார். என் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த கடைசி நாட்களில் இந்த சத்தியம் கிடைக்காது, வேத வசனங்கள் கிடைக்காது, நீங்கள் தேடினா கூட கிடைக்காதுங்க. அதனால் இருக்கிற கொஞ்ச நாட்களில் இந்த ஓமைகளை சொல்லியிருக்கிறார், ரகசியங்களை சொல்லியிருக்கார். உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.